ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மில்லட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மைதா சேர்க்கலை, சர்க்கரை சேர்க்கலை, நாட்டு சர்க்கரை ராகி வச்சு தான் இந்த ப்ரௌனி செஞ்சுருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிரிங்கிள் டாப்பில் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான அப்டேட் ஒன்று இந்த வீடியோவில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு விஷயந்தான், அதாவது ப்ரௌனி கிளாஸ். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் தான், ஆனால் லைவ் கிளாஸ் கிடையாது. பட் இது வந்து ரெக்கார்டட் கிளாஸ். இந்த கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி பார்த்தினா A to Z எல்லாமே ப்ரௌனி செய்கிறதுலேருந்து அதை பிஸ்னஸ் வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிற டிப்ஸோட பேசிக்லேருந்தே ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தென் இந்த ப்ரௌனி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டைப்ஸ்லான ப்ரௌனி பற்றி கற்றுப்பீங்க. இந்த கிளாஸில் என்னென்ன ப்ரௌனிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து போஸ்ட் வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கூட வாட்ஸ்அப் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். இப்போ நம்ம மில்லட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பட்டர், காம்பவுண்டு ரெண்டையுமே நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் பாயில்லையோ இல்லை நீங்கள் ஓடிஜியில் வச்சு கூட மெல்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தடுமே ஆல்ரெடி நான் வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன் எந்த மாதிரி மெல்ட் பண்ணணும் அப்படின்னு. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டர் அண்ட் காம்பவுண்ட் ரெண்டையுமே மெல்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். நாட்டு சர்க்கரை வந்து நீங்கள் பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம நார்மல் சுகர், ஒயிட் சுகரை விடையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வந்து நல்லா கரைஞ்சி வரதுக்கு. ஸோ வந்து நீங்கள் பொடிச்சு சேர்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்போது அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம டைரெக்டாகவே எக்கு சேர்த்துக்கலாம். 1 by 1 நீங்கள் 2 எக்கு சேர்த்துக்கோங்க. இதை எப்போவுமே நம்ம ப்ரௌனி செய்கிற மாதிரி எக்கை பீட் பண்ணிவிட்டு அது கூட நாட்டு சர்க்கரை போட்டு அதையுமே பீட் பண்ணதுக்கப்புறமா கூட நம்ம இந்த பட்டர் அண்ட் காம்பவுண்டை வந்து சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மெத்தட்லையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்படி செய்தாலுமே அவுட்புட் சேமாக தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த சர்க்கரை மட்டும் நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி பிஸ்கு இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் பீட்ரு கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ராகி ப்ரௌனியோட ரெசிபி இருக்குது. அதில் நான் பீட்டர் யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சு காண்பிச்சிருப்பேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம எக்கு இந்த மெத்தடில் சேர்க்குறதுனால எக்கு ரொம்ப பீட் ஆகாது, எக்கு ஸ்மெல் வரும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. எந்த ஸ்மெல்லுமே வராது. ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போது எக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஃப்ளார் சேர்த்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ராகி ஃப்ளார் அப்புறமா கொக்கோ பவுடர் ரெண்டுமே தான் சேர்த்துருக்கு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம டின்னில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸுக்கு ஃபைனலாக ப்ரௌனியோட வெயிட் என்ன, இதை என்ன ப்ரைஸுக்கு நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ரௌனி பேட்ரு கூட மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஓவர் மிக்ஸ் ஆகக்கூடாது. நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் அதோட டெக்ஸ்சருமே நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதை டின்னில் சேர்த்துடலாம். டின்னோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சிலான ஸ்கொயர் டின். டின்னில் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு குச்சி வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டேப் பண்ணவும் கூடாது, லைட்டாக மட்டும் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் டேப் பண்ணதுக்கப்புறமா இப்படியே நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். இல்லை இந்த மாதிரி டாப்பிங்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலேயே நட்ஸு, சாக்லேட்ஸு இந்த மாதிரி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து நட்ஸு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். கஸ்டமைஸ்டாக கூட எது வேணும்னாலுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பேக் பண்ண வச்சிடலாம். ஆல்ரெடி 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆகியிருக்கணும். தென் அதுக்கு அடுத்ததாக 35 மினிட்ஸில் 170 டிகிரி டெம்பரேச்சரில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். 180 கூட நம்ம பேக் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து பேர்ன் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 170 வச்சுக்கோங்க. இல்லை 160யும் வைக்கலாம், 150 வரைக்குமே நம்ம வைக்கலாம். அது ஒவ்வொரு ஓடிஜிக்குமே சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் ஓடிஜியோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டு 600 கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம நட்ஸு சேர்த்ததுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹீட்டாக இருந்தாலுமே நமக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். நல்லா கூலானதுக்கு அப்புறமா நமக்கு வெயிட் வந்து 500 சம்திங், ஒரு 550 அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நார்மல் வெயிட்டு தான். தென் இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா நல்லா கூலானதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பீசஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ராகி ஃப்ளார் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து பிரேக் ஆகி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நல்லா கூலானதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை மட்டும்தான் சேர்த்துக்கணும். நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் பேரி பிராண்ட்லான நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு பிராண்டு தான் கிடைக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தென் வந்து ப்ரௌனி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்காகவே நீங்கள் கற்றுப்பீங்க. அதாவது ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான டூல்ஸு, இன்க்ரீடியன்ட்ஸு, கேக் டின்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்தே ரொம்ப கிளியராக வந்து அந்த கிளாஸில் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ரௌனி டைப்ஸ் வந்து நீங்கள் அதில் கற்றுப்பீங்க அப்படிங்கிறத வந்து நான் போஸ்ட்டு, அதாவது வித்து ஃபீஸ் டீட்டெயில்ஸோடவே நான் வந்து போஸ்ட்டு வந்து இதிலையே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாரையுமே இந்த கிளாஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு கம்பல் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ப்ரௌனி வீடியோஸ் இருக்குது. அந்த பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி கூட கற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணணும், ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் இந்த அசர்டட் ப்ரௌனியில் வந்து நிறைய பேர் இந்த பேக்கிங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த பேக்கிங் கவர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான அப்டேட்டுமே சீக்கிரமே கொடுக்குறேன். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தென் வந்து ப்ரௌனி கிளாஸ், அப்புறமா ப்ரௌனி பேக்கிங் கவர் பற்றின டீட்டெயில்ஸுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.